பிரியமானவர்கள், உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பு வாழ்த்துரை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருத்தரையும் அவருடைய நினைவின் பிரகாரம் வழி நடத்துவாராக. தேவன் கொடுக்கிறவர் என்ற தலைப்பின் கீழ் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து தேவனை பற்றி நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அவர் கொடுக்கிறவர். எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிறவராக இருக்கிறார் என்பதை வேத வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். உபாகம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உபாகம் 28:8 என்ன சொல்லியிருக்கிற கர்த்தர், நீ கையிட்டு செய்யும் சகல பிரயாசத்திலும் நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொல்கின்றார். அப்போ நம்முடைய கையின் பிரயாசங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். ஆகினால் நீங்க கையிட்டு செய்கிற பிரயாசத்தெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரு கர்த்தர் என்பதை அறிந்து அவரை மையப்படுத்த வேண்டும். இது நாள் வரையில நீங்க எப்படி வேலை செய்துங்களோ தெரியாது. ஆனா இன்றையிலிருந்து நீங்க என்ன சொன்னோம், நான் கையிட்டு செய்யும் சகல பிரயாசத்திலும் கர்த்தாவின் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறதுக்காய் சோத்திருக்கிறேன், துதிக்கிறோம், ஆராதிக்க தேவனை மையப்படுத்துங்கள். ஏன்னு சொன்னால், கிறிஸ்து இயேசுக்குள்ள உங்களுடைய சாபங்கள் எல்லாம் நீக்கப்பட்டதா இருக்கிறதுனாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற்றப்பட்டு விட்டீர்கள். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதுகிறமாய் கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்ம நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ உபாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து கடைசி வசனம் மட்டும் சொல்லப்பட்ட எல்லா சாபங்களும் இயேசு சிலுவையில நமக்காக மரித்ததினாலே நம்மை விட்டு நீக்கப்பட்டதா இருக்கிறதுனாலே மேல சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு சொந்தமானதா இருக்கிறது. ஏனென்றால் அவர்தான் வார்த்தையின் பிரகாரம் நடந்து இந்த உலகத்திலே வார்த்தையின் பிரகாரம் மரித்தவரா இருக்கிறார். ஆகினால் அவரை விசுவாசிக்கிறதான நாம் சாபத்திலிருந்து நீக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற்றப்படுகிறோம். மரத்துல தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிற பிராமணன் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப சிலுவை மரணத்துக்கு போகிற அத்தனை பேருமே சபிக்கப்பட்டவர்கள். அவன் சாபத்தை இயேசு தன்மையில் ஏற்றுக்கொண்டு நியாயப்பிரமாணத்தின் மீறுதலாக வரக்கூடிய எல்லா சாபத்தையும் நம்ம நீங்களாக்கி மீட்டு விட்டார். ஆகினால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர். நமக்கு சாபமே கிடையாது. எல்லா சாபத்தையும் இயேசு சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார். ஆகினாலே நீ கையிட்டு சகல பிரயாசனுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளை வேண்டும் சொல்லி கத்த சொல்லி இருக்கிறதுனாலே இந்த வார்த்தை விசுவாசத்தை தேவனை மையப்படுத்த வேண்டும். கர்த்தாவே, நான் கையிட்டு செய்யும் சகல பிரயாசத்தை எனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளிடுகிறதுக்காய் உம்மை சோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன். ஆசீர்வாதம் வருமோ வராதோன்னு சொல்லி சந்தேகத்தோடு இல்லாம இன்றிலிருந்து நீங்க விசுவாசத்தோடு தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதான் நான் கையிட்டு சகல பிரயாசத்திலும் நீர் எனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளிடுகிறவராக இருக்கிறதுக்காக சோத்திரிக்க துதிக்கிறேன், ஆராய்க்க சொல்லி தேவனை மையப்படுத்துங்கள். அடுத்தாக 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த வசனத்துல கர்த்தர் என்ன சொல்றார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்திருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அப்ப தேவன் இடத்துல நாம ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய தேசத்துக்கு நம் மூலமாய் சேமத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த உலகத்துக்கு சேமம் வேண்டும் என்று சொன்னால் நாம தான் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். நாம தான் நம்முடைய பாவங்களை அறிக்கிட்டு மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தேவனிடத்துல ஜெபிக்கிறவர்களாக மாற வேண்டும். பிதாவே, இயேசு நாமத்தில் நம்முடைய சமத்துவம் இந்த உலகத்தின் சேமமாய் மாற்றும். என்ன சேமம்? பரிசுத்தத்தினாலும் ஜீவனினாலும் ஆரோக்கியத்தினாலும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலும் உமது நன்மையினாலும் முழு உலகத்தையும் நிரப்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவேன்னு சொல்லி ரட்சிக்கப்பட்ட நாம் எல்லாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. ஏனென்றால் இந்த உலகத்துல பரிசுத்தம் ஆள வேண்டும், ஆரோக்கியம் ஆள வேண்டும், ஜீவன் ஆள வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் ஆள வேண்டும், தேவனுடைய நன்மை ஆள வேண்டும். அப்பதான் இந்த உலகம் நன்றாக இருக்கும். அப்ப தேவனே சொல்லிட்டாரு, நீங்க கேளுங்க, உங்க தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுவேன்னு சொல்றாரு. நாம நம்முடைய தேசத்துக்காக மாத்திரம் ஜெபிக்கிறலா இல்லாமல் முழு உலகத்துக்கும் ஜெபிக்கிறலாக இருப்போம். ஏனென்றால் நமக்குள்ள இருக்கிறவர் உலக ரட்சகர், சர்வலோகத்திலே பாவத்தையும் சுமந்து தீர்த்தவர், உலகத்திற்கு எல்லா மக்களையும் நேசிக்கிறவர், அவர் தான் நமக்குள்ள இருக்கிறார். ஆகினாலே நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய இனஜன பந்துகளுக்காக, நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்கிறதெல்லாம் நிறுத்திட்டு
உலகம் முழுவதுக்குமாக நம்ம ஜெபிக்கிறவர்களாக மாறும். அதுவும் குறிப்பாக கர்த்தரிடத்துல கேளுங்க, பரலோக பிதாவை இயேசு கிறிஸ்து நாமத்தை சுமத்துறோம், பரிசுத்தத்தினாலும் ஜீவனினாலும் ஆரோக்கியத்தினாலும் பரிசுத்த ஆவியாண்ட வல்லமினாலும் உமது நன்மையினால் இந்த பூமியை நிரப்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவேன்னு சொல்லி விடாபடியா கேளுங்க, நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். யாக்கோபு 1:5 வாசிக்கும் பொழுது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாக தேவனிடத்துல கேட்க கடவன் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்முடைய தேவன் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். எதை கொடுத்தாலும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருந்தாலும், உலக பிரகாரமான ஆசீர்வாதமாக இருந்தாலும், சரீர பிரகாரமான ஆசீர்வாதமாக இருந்தாலும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். நீங்க எந்த அளவுக்கு தேவனை பற்றி அறிகிறீர்களோ, அவர் கொடுக்கிறதுல பற்றியும் அவருடைய காரியங்களை குறித்து அறிந்து கொள்கிறீர்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு இருமாப்பு வரும். தேவனை அறிகிற அறிவு நம்முடைய வாழ்க்கையில் இருமாப்பை உண்டாக்குறதா இருக்கிறது. அப்போ தேவனை யாருன்னா சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். அப்போ சம்பூர்ணமாய் கொடுக்கறதுல சம்பூர்ணமாய் எதிர்பார்த்து ஜெபிக்கிறதாக இருக்கணும். பிதாவை இயேசு நாமத்தை சுமத்துறோம், ஆவிக்குரிய பிரகாரமாய் உலக பிரகாரமாய் சரீர பிரகாரமாய் சம்பூர்ணமாய் எங்களுக்கு தந்து வழிநடத்தும். எங்களுக்கு மாத்திரமல்ல, இந்த முழு உலகத்து மக்களுக்கு நீர் சம்பூர்ணமாய் கொடுத்து வழிநடத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமென் சொல்லி ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஏனென்றால் விசுவாசம் நமக்கு தேவை போல மற்றவர்களுக்கு தேவை, அன்பு நமக்கு தேவை போல அவர்களுக்கு தேவை, பரிசுத்தம் நமக்கு தேவை போல அவர்களுக்கு தேவை. உலக மக்கள் எல்லாருக்குமே இந்த தேவையா இருக்கிறது. ஆகினால்தான் எனக்கு மாத்திரமல்ல, ஆவிக்குரிய பிரகாரம் சரீர பிரகாரம் உலக பிரகாரம் சம்பூர்ணமாய் கொடுப்பது உலக மக்கள் எல்லாருக்கும் கொடுத்தரலும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவேன்னு சொல்லி கேட்க வேண்டும் என்று சொன்னால், அவர் நம்முடைய ரட்சகர், உலக ரட்சகராக இருக்கிறார். அவர் எல்லாவற்றுக்கும் சர்வ லோகத்துக்கு அதிபதியாக இருக்கிறார். ஆகினால பிரியமானவர்களே, அவரிடத்துல அப்படி கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். அடுத்தாக 1 ராஜாக்கள் 3:13 வாசிக்கும் போது, சாலமோனுக்கு அவன் கேளாத ஐஸ்வர்யத்தை அவனுக்கு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்போ சாலமோனுக்கு தேவன் அவர் கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கும்போது, அவன் ஜனங்களை விசாரிக்கிறதுக்கான ஞானத்தை கேட்டபோது, நீ உன்னுடைய ஆயுசு நாட்களை மற்ற காரியங்களை கேட்காமல் நீ தேவன் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியங்களை கேட்டதுனாலே நீ கேளாத ஐஸ்வர்யத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி தேவன் அவருக்கு ஐஸ்வர்யத்தை தந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப நாமும் கூட எப்பொழுதுமே தேவனுக்கு பிரியமானவைகளை செய்கிறதுக்கு நம்ம கேட்க வேண்டும். அதைதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். முதலாம் தேவனுடைய ராஜ்யத்தோடைய நீதி தேர்தல் விலையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்னார். அப்ப நம்ம வாழ்க்கையில கூட பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முதலாம் தேவனுடைய ராஜ்யத்தோடைய நீதி தேவை. அப்ப என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். பிதாவை இயேசு கிறிஸ்து நாமத்தை சுமத்துறோம், முதலாவது நம்முடைய ராஜ்யத்தினுடைய நீதி தேட எங்களுக்கு கிருபைத்தார கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம். பிதாவை அவருடைய ராஜ்யத்தின் நீதி தேட நமக்கு கூட கொடுக்கப்படும். அடுத்தாக யோவான் 6:51 வாசிக்கும் பொழுது, நான் கொடுக்கும் அப்பம் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறதான காரணம் நான் கொடுக்கும் என் மாமிசமே என்று சொல்கிறார். அவருடைய அப்பம், அவருடைய சரீரம் நமக்கு ஜீவனாக கொடுக்கப்பட்டதா இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானப்படுகிறோட நித்திய ஜீவனு நான் அவனை கடைசி நாள் எழுப்பேன் என்று சொல்கின்றார். ஆகினால் அவருடைய சரீரம் நமக்காக பிற்கப்பட்டது எதுக்காக என்று நமக்கு ஜீவனை கொடுப்பதற்காக. நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாமிசமே என்று சொல்கின்றார். அப்போ அவருடைய சரீரத்தையே நமக்கு ஜீவனாக கொடுத்திருக்கிறார். அவருடைய சரீரத்தையே நமக்காக காயங்களை ஏற்றுக்கொண்டவராக இருக்கிறார். ஆகினாலே பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய சரீரத்தையே நமக்காக கொடுத்தார். சிரசில முள்முடி சூடும்படியாய், கைகள் ஆணிகளால் கடவப்படும்படியாய், கால்கள் ஆணிகளால் கடவப்படும்படியாய், ஈட்டினாலே விழாவை குத்தப்படும்படியாய், உழுதவுடைய நிலத்தை போல முதுகு இருக்கத்தக்கதான விதத்திலே கர்த்தர் நமக்காகவே தம்மை ஒப்பு கொடுத்தவராக இருக்கிறார். அப்படி சிலுவையில் நமக்காக அவருடைய மாம்சத்தை ஒப்பு கொடுத்ததுனால்தான் அதுக்கு அடையாளமாக அவருடைய அந்த அப்பத்தை பிற்கும் போது சொல்றார், இந்த மாமிசம் உங்களுக்காக பிற்கப்படுகிற சரீரமா இருக்கிறது சொல்றார். இந்த அப்பம் உங்களுக்காக பிற்கப்படுகிற சரீரமா இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை நமக்காக கொடுத்தார். அப்ப தேவன் என்று சொன்னாலே நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். இப்படி கொடுக்கிறதான தேவனா இருக்கிறபடினாலே அவர் நமக்கு இருந்து எடுத்துக்கொள்கிறவர் அல்ல, கொடுக்கிறோம் என்று சொல்லி அறிந்து அவரிடத்தில் எல்லாவற்றையும் கேட்போம், பெற்றுக்கொள்வோம். நாம் ஜெபித்து முடிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான பரிசுத்தம் உள்ள பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தோடு சுமத்துறோம். நீர் கொடுக்கிறவராக இருக்கிறதுக்காக சோத்தரிக்கிறோம். நாங்கள் எங்களை வாழ்க்கை நாளெல்லாம் கர்த்தா எல்லாவற்றும் இடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கிருபை தாரும்.
ஆவிக்குரிய பிரான், உலக பிரான், சரீர பிரகாரம் எங்கள் எல்லாருக்கும் சம்பூர்ணமாக கொடுத்து, உலக மக்கள் எல்லாருக்கும் சம்பூர்ணமாக கொடுத்து, எல்லாரையும் வழிநடத்த முடியாய், எல்லாரையும் தீர்நூலாய் மாற்றப்படியாய், எல்லாரும் இழந்து போன இந்த சாயல ரூபத்தை எங்களுக்கு தரும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.